வளரும் தமிழகம் கட்சி சார்பில் திருத்துறைப்பூண்டி நகராட்சி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய உரிய நீரின் பங்கு வழங்க மறுக்கும் கர்நாடக அரசையும், முறையாக கேட்டு பெறுவதில் மெத்தன போக்கு காட்டும் தமிழக அரசையும், குறுவை சாகுபடி பொய்த்ததால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் காவேரி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை உடனடியாக வழங்கிடக் கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சி அலுவலகம் முன்பு தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்று தராத இந்த தமிழக அரசு தற்சமயம் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து 57 பேராக இன்னையிலிருந்து 57 பேராக உயிரிழந்திருக்கிறார்கள். இதை இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ராஜினாமா செய்து விட்டு ஆசை கலைச்சு விட்டுட்டு போக வேண்டியதானே இந்த அரசு. சாராயம் விற்கிறதுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கும் துணை போற அரசா இருக்கு. 57 பேரு கள்ள சாராயம் குடிச்சு விஷ சாராயம் குடிச்சு செத்துருக்கான் சார். கள்ளக்குறிச்சியில 116 பேரு அட்மிஷன்ல இருக்கான். அவனும் தேர மாட்டான் சார், அவனும் செத்துருவான். இது அரசு தானே. கஞ்சா விற்கிறவனுக்கும் போதை மாத்திரை விற்கிறவனுக்கும் சாராயம் விற்கிறவனுக்கும் துணை போற அரசா இருக்கு. நான் கேட்கிறேன், டாஸ்மாக் அரசை வச்சுதான் நீங்க அரசு நடத்தணும்னா அப்படி துப்பலாத அரசை கலைச்சு விட்டுட்டு போயிடுங்க சார். டாஸ்மாக் வச்சுதான் காமராஜர் காலத்தில் ஆட்சி நடத்தினாங்களா? நீங்க டாஸ்மாக் என்ற பெயர்ல இந்த கடையை வச்சுக்கிற நீங்க உங்க அப்பா கருணாநிதி சாராய கடையில் வச்சீங்க, ஸ்டாலின் சாராய கடையில் வச்சீங்க, உதயநிதி ஸ்டாலின் சாராய கடையில் வச்சீங்க. தமிழகத்தை குட்டிச்சோளாக்கி பல பேர் தாழ்வு அடித்துக் கொண்டிருக்கிறீங்க. தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி எம்பி, அதாவது முதலமைச்சருடைய சகோதரி சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிக விலை உள்ள மாநிலம் தமிழ்நாடு. நான் கேட்கிற எம்பி சகோதரி கனிமொழியை பார்த்து இப்ப எங்க போனீங்க, இப்ப எங்க போனீங்க? கள்ளக்குறிச்சியில் 57 உயிர் செத்து போய் தாய் இறந்து போய் அந்த குழந்தைகள் நடுத்தருவில் கலைந்து கனிமொழி அவர்களே எங்க போனீங்க? சும்மா வாயை திறந்தா திராவிட கட்சியில குடும்பமே பொய் வார்த்தை சொல்லி இந்த அப்பாவி மக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவார் என்று நிலையில் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறத மறுத்து விடுங்கள். இது நல்லதல்ல. 3 மாசமா மக்களுக்கு வர வேண்டிய பாமாயில் ஆயில் வரல. 3 மாசமா அதுக்கு ஒரு தனி உணவுத்துறை அமைச்சர் போட்டிருக்கீங்க. அந்த அமைச்சர் எங்க புரிந்த போனாரா? 3 மாசமா இந்த மக்களுக்கு வர வேண்டிய பாமாயில் பருப்பு வரலங்க. என்ன போனிச்சு? கொண்டு போய் கள்ள மார்க்கெட்ல வச்சுட்டு போயிட்டான். இது அந்த அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. 3 மாசமா அரை மின்சாரம் வருதுங்க. 3 மாசமா அரை மின்சாரம் வருது. மின்சாரத்தை இங்க தமிழ்நாட்டில் தயாரிக்கிற மின்சாரத்தை நெய்வேலியில இருந்து கர்நாடகாவுக்கு அனுப்புற இந்த துப்புக்கட்ட அரசு, மாநகட்ட அரசு, அதே மாதிரி கர்நாடகாவில இருந்து தண்ணி பற்றி தரணும்ல, விவசாயிகளுக்கு தண்ணி பற்றி தரணும்லங்க. இங்க இருந்து மட்டும் நீ கரண்ட் அனுப்புவீங்களா? அந்த கரண்ட தடுத்து நிறுத்த வேண்டும். அப்பதான் கர்நாடக அரசு ஒரு வழிக்கு வருவான். அதே மாதிரி கஞ்சா போதை புயல் ஜபகர் சாதிக்கு 2000 கோடிக்கு கிடைச்சிருக்கான் சார். கஞ்சா போதை புயல் 2000 கோடிக்கு கிடைச்சிருக்கான். அவனுக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுத்து இந்த திமுக அரசு அழகு பார்க்குது. மாநில அரசு நாட்டுக்கு செத்து போயிடலாம். அரசு எதுக்கு சார்? அரசு முதலமைச்சர் எதுக்கு சார்? முதலமைச்சர் மக்களை பாதுகாக்கிற முதலமைச்சர் சார், மக்களுக்கான முதலமைச்சர். எங்களெல்லாம் நீங்க பாதுகாக்க